இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணி நீ புத்திசாலின்னு காட்டுறியா? இந்த பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் எப்படி வந்துச்சு? இப்படி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறது இல்லனா இப்படிதான் உன் தம்பிய வச்சு ரவுடிசம் பண்ணி சமாளிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை கேட்டுரும். நியாய தர்மத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னோட சேரிட்டிய நீ எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ரித்திகாவை பார்க்க தானே வந்த, அதான் பாத்துட்டல, கிளம்பி போக வேண்டியதானே. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? ஐலி, இவங்க என்னோட பாஸ். இவங்கள வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன், அதனாலதான் சொல்றேன். இன்னொரு வார்த்தை எங்க அண்ணிய பத்தி தப்பா பேசுன உன்னை கொன்னு போட்டுருவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னோட பாஸ் அடிக்கிறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல ஏய், நீ வாய மூடி. உன் பாஸ் நான் அத உன்னோட வச்சுக்கோ. இப்படி வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு இருக்க கூடாது. இவ அண்ணிய தப்பா பேசிட்டு இருப்பா, அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நியாயமா பார்த்தா இத நான் பண்றதுக்கு முன்னாடி நீதான் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதும் இல்லாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வர பேசுறியா? அதுவும் இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் மேலேயே நீ கை வச்சிட்டல்ல? ரித்திகாவோட மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் தானே இவ்ளோ டிராமா பண்றீங்க? எப்படி என்னோட அப்பாவை போர்டு மெம்பர்ஸ் கிட்ட பேச வச்ச? ஆமா எலி, நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். சித்தப்பாவை எப்படி போன்ல பேச வச்ச? அது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு மூலமா தான் நான் மாமாவை போன்ல பேச வச்சேன். ஓ, உனக்கு தெரிஞ்சவரா? அப்படின்னா அவர் எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. யார் அவரு? அவரு என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட அப்பா. உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. ஆமா, என்னோட பாஸ திட்டுறதுக்கு நீ யாருடி? என்னமோ உனக்கு இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி ரொம்ப உரிமை எடுத்து நடந்துக்கிற. இப்படி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றதுனாலதான் இங்க நிறைய பிரச்சனையே வருது. பிரச்சனை அயலியால இல்ல ரித்திகா, ஒன்னாலதான். நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறது நீதான். என்னத்த அவங்க என்ன இப்படி மிரட்டிட்டு போறாங்க? உங்க பிள்ளை எதுவுமே சொல்லாம போறாரு. நீ பண்ண காரியத்துக்கு அவ உன்கிட்ட சண்டை போடாம போனதே பெரிய விஷயம். அந்த மோனிகாவை இப்ப யார் இங்க வர சொன்னது? நீதானே? இல்லத்த, நான் வர சொல்லல. இங்க பாரு ரித்திகா,
நீ எதை பண்றதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுன்னு சொல்லிருக்கல. நீ ஏதாச்சும் பண்ண போய் மறுபடியும் பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்காத, புரிஞ்சுதா? ஆனா இவங்கள கவனிச்சியா? வர வர அந்த அயலிக்கு ஒண்ணுனா இந்திராணி சப்போர்ட்டுக்கு வரதும், அவளுக்கு ஒண்ணுனா அந்த அயலி துள்ளிக்கிட்டு வரதும் சரியில்லையே. ஆமா அத்தை, அந்த தைரியத்துல தான் அந்த அயலி ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கா. நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அத்தை. இப்போ சிவா இருக்காரு, ஆனா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் என் அம்மா கூட இருந்த மாதிரி இருந்திருக்குமா? சிவாவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். அதுவும் உங்களுக்கு தெரியும். நாங்க எந்த அன்பையும் ஆதரவையும் இழந்தோமோ அத நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாதான் நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கோம் அண்ணே. அயலி, ஆமா, சிவா எங்க? இந்த வயசுல இவ்ளோ நல்லவராகவும் ரொம்ப பொறுப்பானவராகவும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். யார் சார்? உங்க பையனா? சிவா